தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர் பாதங்களை வணங்குறேன். உங்கள் குழந்தை உங்கள் கர்மா. உங்கள் குழந்தைய நீங்கள் எப்பாவது பக்கத்தில் வச்சு அவங்களோட கண்ணை பார்த்து அன்பையெல்லாம் விட வேற ஏதாவது ஆழமான ஒன்றை உணர முடிஞ்சிருக்குதா? இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிச்சயமான உணர்வை நீங்கள் உணர முடிஞ்சிருக்குதா? இந்த குழந்தை ஏன் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த குறிப்பிட்ட ஆன்மா ஏன் என் வாழ்க்கையில் வந்துச்சு? இது தற்செயலாக நடந்துச்சா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான ஆன்மீக காரணம் ஏதாவது இருக்குதா? குறிப்பாக நம்ம குழந்தைகளாக நம்மக்கிட்ட வர்றவங்க இந்த தற்செயல்னாலையும் வர்றதில்லை. ஏன்னா உங்கள் குழந்தைக்கு தான் உங்கள் கர்மா. இந்த ரொம்ப சுலபமான வார்த்தத்தோட அர்த்தம் நிறைய அடுக்குகளை வச்சிருக்குது. அன்பு, உண்மை, அப்புறம் உள்ள பார்க்க போனால் ஒரு அமைதியான அழைப்பு. ஒரு குழந்தை நம்மளோட கர்மான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? நாம் எதுக்கோ பணம் கொடுக்குறோம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? இல்லைன்னா மேற்பரப்புக்கு அடியில் இருக்கிற இன்னும் வேற ஏதாவது தெய்வீகமான ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வெளிப்படுதா? இந்த பதிவில் பண்டைய கர்மா விதி நம்மளோட உறவுகளை எப்படி நிர்வாகம் பண்ணுது, உங்கள் குழந்தை உங்கள் ஆன்மாவோட பயணத்தை எப்படி பிரதிபலிக்குது, மேலும் அப்பா அம்மா அப்படிங்கிற பெற்றோருங்கிற ஒரு பதவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக பொறுப்புக்கள்லாம் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத ஏன் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண போகிறோம். உங்களோட குழந்தை உங்களுக்கு மகிழ்ச்சியையோ, இல்லைன்னா சவாலையோ, இல்லைன்னா நிம்மதியோ, இல்லைன்னா பெரிய வலியோ கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தைய மட்டும் வளர்க்கலை, நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆன்மா கூட நடந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தேர்ந்தெடுத்த ஆன்மா, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஆன்மாவை தேர்ந்தெடுத்துருக்கலாம். இந்த பயணம் ஏதோ தீர்ப்பு இல்லைன்னா ஒரு குற்ற உணர்வு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு, குணப்படுத்துதல், இல்லைன்னா ஒரு அன்பு பற்றின விஷயம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தையோட இருப்பில் ஆழமான அர்த்தத்தை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த சமயத்தில் எல்லா குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும், சுமையிலிருந்து ஆசீர்வாதத்துக்கும் கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த முழு போதனையோட அடித்தளத்தை புரிஞ்சுக்கிறதுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, உண்மையில் கர்மானா என்ன? நிறைய பேர் கர்மா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதையுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அது எனக்கு ஒரு பெரிய தண்டனை, இல்லைன்னா அது ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் கர்மானா பழி வாங்கிறது அல்ல, அது ஏதோ துன்பமான விஷயத்தை பற்றினது அல்ல. கர்மாங்கிறது காரணம் மற்றும் விளைவின் விதி அப்படிங்கிறது மட்டும்தான். நாம் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எடுக்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு சக்தியை உருவாக்குது. அந்த சக்தி ஏதோ ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக நமக்கு திரும்பி வந்தே ஆகணும். ஒரு விதை ஒரு முறை நட்டதுக்கப்புறம் இறுதியில், அதாவது கடைசியில் அது பலனை தந்து தான் ஆகணும். அந்த மாதிரி கர்மாங்கிறது நமக்கு வெளியே இருக்கிற ஒரு பொருள் கிடையாது. அது பரிசுகளையும் தண்டனைகளையும் வழங்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச நீதிபதி மாதிரி இல்லை. அது கர்மாங்கிறது நமது சொந்த கால செயல்களின் விளைவுகளாகும். உங்கள் சொந்த ஆன்மா அனுபவத்து மூலமாக இன்னும் கற்றுக்க வேண்டியதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. அது மாறு வேடத்தில் இருக்கிற ஒரு காதல்,
அது ஒரு எஜுகேஷன் சொல்லலாம். அது ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு கல்வி. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நிறையா பாடங்களை படிக்கிறோம், அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். நம்ம ஆன்மாவும் அந்த மாதிரி தான். பல்வேறு அனுபவங்கள் மூலமாக நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு அது உயிரை இன்னும் வளர்த்திக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் அந்த அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், சில நேரங்கள் ரொம்ப வேதனையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆன்மாவோட வளர்ச்சிக்கு எல்லாமே அவசியமாக இருக்குது. கர்மாங்கிறது நம்ம வளர்றதுக்கு தேவையான சரியான சூழ்நிலைகளையும் மக்களையும் உறவுகளையும் கொண்டு வருது. இந்த எல்லா உறவுகள்லையும் அப்பா அம்மாக்கும் குழந்தைக்கும் இடையிலான பிணைப்பு நம்ம வச்சிருக்கக்கூடிய ரொம்ப தீவிரமான மற்றும் சக்தி வாய்ந்த கர்ம தொடர்புகளை ஒன்றா இருக்குது. உண்மையில் பெரும்பாலும் குடும்பத்து மூலமாக தான் கர்மா நமக்கு சீக்கிரமாகவும் நேரடியாகவும் திரும்ப வருது. ஏன்னா இங்கே தான் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறவங்களா இருக்கிறோம். ஏன்னா உணர்ச்சி ரீதியாக ரொம்ப நம்ம ஈடுபாடு கொண்டவங்களா இருக்கிறனால தான் நமக்கு இந்த பிரச்சனை நடக்குது. நம்ம ரொம்ப ஒன்றாக சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த உண்மையை நம்மளோட இதயத்தில் கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா கர்மா நமக்கு தீங்கு செய்யறதுக்கு, தப்பு பண்ணுறதுக்கு இங்கே வரல. அது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நம்மளை எழுப்புறதுக்காக இங்கே இருக்குது. உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது அவங்க உங்கள் கர்ம கதையோட ஒரு பகுதி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எந்த சரியான தெய்வீக நேரத்தில் அவங்க வெளிவரக்கு காத்திருக்கிறாங்க. இப்போ கர்மா என்னன்னு நம்ம புரிஞ்சிட்டோம். இன்னும் ஆழமாக போய் சில ஆன்மாக்கள் ஏன் நம்ம குழந்தைகளா பிறக்குது? ஏன்னா பிரபஞ்சத்தில் பில்லியன் கணக்கான ஆன்மாக்கள் இருக்குது. ஆனாலும் ஏன் இந்த குறிப்பிட்ட ஆன்மா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்குது, நம்ம கையில் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் ஏன் இருக்குது? உண்மை என்னன்னா, தெய்வீக திட்டத்தில், அதாவது காஸ்மிக் பிளான்னு சொல்லுவோம், அதில் எந்த ஒரு விஷயம் தற்செயலாக நடக்கிறதே இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வர்ற குழந்தையா வரக்கூடிய ஒரு ஆன்மா ஒரு சீரும் சிறப்பும் இல்லாத ஒரு ஆன்மா கண்டிப்பாக கிடையாது. இது கண்டிப்பாக உங்கள் கூட முன்னாடியே ஒரு ஜாயின் ஆகிருக்கிற ஆன்மாவாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில், இல்லைன்னா பல கடந்த கால வாழ்க்கையில் கூட அது உங்கள் கூட இணைஞ்சிருக்கலாம். அது எப்படி இணைஞ்சிருக்கலாம் தெரியுமா? உங்கள் அப்பா அம்மாவாக இருந்திருக்கலாம், உங்கள் நண்பராக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் காதல் மனைவியாவோ கணவனாவோ இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்தின ஒருத்தராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் அவங்க வேற ரூபத்தில், வேற வடிவத்தில், வேற பாத்திரத்தில் திரும்பி இங்கே வர்றாங்க. ஆனால் அந்த இணைப்பு எப்படி இருக்குது தெரியுமா? ஆழமான ஒரு கர்மா ரீதியாகவே இருக்குது இந்த இணைப்பு. இதனால தான் சில சமயங்களில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே அதை உடனடியாக அங்கீகாரம் பண்ணுறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு பிணைப்பு நமக்கு அந்த குழந்தையோட ஏற்படுது. குடும்பங்கள் ரத்தத்தால் மட்டும் இல்லை, கர்மாவாலையும் உருவாகுது. குடும்ப வட்டத்தில் கர்மா ரொம்ப தீவிரமான மற்றும் தனிப்பட்ட வழியில் கூட வெளிப்படுது. அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், குறிப்பாக உங்கள் குழந்தைகள், முடிக்கப்படாத பாடங்களை முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே இருக்காங்க. சில குழந்தைங்க அன்பை திருப்பி தர்றதுக்காக பிறக்கிறாங்க. சில பேர் கண்டிப்பாக உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்காக தான் இங்கே வர்றாங்க. சில பேர் கருணைக்கு நன்றி சொல்கிறதுக்கு வர்றாங்க. மற்ற சில குழந்தைங்க நீங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சவால் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. சரி, அவங்களோட பங்கு என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் அவங்களோட இருப்பு கண்டிப்பாக ஒரு அர்த்தமுள்ள இருப்பாக தான் இருக்கும். இது ஏதோ தற்செயலாக வந்தது கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு தெய்வீக வடிவமைப்பால் மட்டும்தான் வந்திருக்க முடியும். ஏன்னா உங்கள் குழந்தைய உங்கள் மகனாகவோ மகளாகவோ மட்டுமல்ல, உங்களோட பயணத்தில் ஒரு சக ஆன்மாவும் நீங்கள் பார்க்க தொடங்கும் பொழுது உங்கள் பெற்றோருக்குரிய உங்களோட முழு அணுகுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்குது. இது பெரிய கட்டுப்பாடு பற்றினதாகவும் அதிகமாக கம்மி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக கூட்டாண்மை பற்றி அதிகமாக விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்கள் குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக தாங்க இங்கே இருக்குது. நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். அம்மா அப்பாவாக இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டுறக்கும், பாதுகாக்கிறக்கும், அவங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிறக்கும் கற்றுக் கொடுக்கத்தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறோம். ஆனால் அது உண்மைதான். ஆனால் உண்மை என்னன்னா, அது உண்மையோட ஒரு பகுதி மட்டும்தான். கர்மா அப்புறம் ஆன்மா பரிணாம வளர்ச்சியில் ஆழமான பார்வையில் உங்களோட குழந்தையும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. பெற்றோருங்கிறது ஒரு வழி பயணம் மட்டும் இல்லைங்க.
இது 2 ஆன்மாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான பரிமாற்றம். பெரும்பாலும் உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய குணங்களாகட்டும், அது அவங்களோட அப்பாவித்தனம், அவர்களோட முட்டாள்தனம், அவங்களோட படைப்பாற்றல், இல்லைன்னா அவங்களோட சவால் என எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை பிரதிபலிக்குது. அது உங்கள் சொந்த கடந்த கால செயலாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் உள் வடிவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஆறாத காயங்களை கூட அது பிரதிபலிக்கலாம். உங்கள் குழந்தை உங்கள் கண்ணாடியாக மாறி பொறுமை, அன்பு மற்றும் மாற்றம் தேவைப்படக்கூடிய உங்கள் பகுதிகளை அது தீர்க்கமாக பார்க்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த வழியில் நீங்கள் அவங்களோடது போலவே அவங்களுக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக பரஸ்பரமாக இருக்க பழகுங்க. ஏன்னா உண்மையை சொல்ல போனால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொந்தம் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாவலர், ஒரு கார்டியன், அவ்வளோதான். அவங்கள வழி நடத்துங்க. ஆனால் அவங்களோட ஆன்மாவோட பாதையில் நடக்கிறதுக்கு விடுங்க. இதனோட மீனிங் என்னன்னா, நீங்கள் அவங்களோட விதியை கட்டுப்படுத்துறதுக்காக இங்கே இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆதரிக்க வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்களோட வாழ்க்கையோட டீச்சர் கிடையாது. நீங்கள் அவங்களோட புத்தகத்தில் ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும்தான். ஏதோ நீங்கள் ஆரம்ப 10 பக்கங்களை ஏதோ டிசைன் பண்ணி கொடுத்தா கூட மீதம் இருக்கிற எல்லா பக்கங்களையும் அவங்க கையால் எழுதுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட இருப்பு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு புத்துணர்ச்சியும் எழுச்சியும் ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வரக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அவங்களோட அன்பு கண்டிப்பாக உங்கள் கடந்த காலத்தை குணப்படுத்துங்க. அவங்களோட கேள்வி உங்களோட விழிப்புணர்வை கண்டிப்பாக விரிவுபடுத்தும். அவங்களோட இருப்பு உங்களோட இதயத்தை கண்டிப்பாக மென்மையாக்குங்க. இப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணாதீங்க, எங்கேயும் போய் இப்படி கேட்காதீங்க. என்னன்னா, என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப மெதுவாக கேளுங்க கடவுள்கிட்ட. என் குழந்தை எனக்கு என்ன கற்பிக்க இங்கே வந்திருக்குது. ஏன்னா ஒரு பரஸ்பரமாக ஒரு லேர்னிங் ப்ராசஸில் ஒன்றா நீங்களும் உங்கள் குழந்தைய நடக்கும்போது கர்மா மேம்பட்டு ஒரு சிறந்து விளங்குற ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளுக்கும் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கான ஒரு பாதையாக கூட மாறலாம். சில நேரங்களில் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் இடையில் இந்த உறவு கண்டிப்பாக அமைதியானதாக, நல்லதாக, சீராக இருக்காமல் கண்டிப்பாக இருக்குங்க. உராய்வு, தவறான புரிதல்கள், இல்லைன்னா ஆழ்ந்த உணர்ச்சி வழி கண்டிப்பாக இருக்கலாங்க. இந்த மாதிரி நேரங்களில் இது ஏன் நடக்குது, இது ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கர்ம சுழற்சியில் தான் இருக்குது. உங்கள் குழந்தை உங்களை தொடர்ந்து பொறுமையை சோதிக்கலாம். உங்களோட வழிகாட்டுதல், அதாவது கைடன்ஸ், அது எதுக்கலாம். எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களோட பழைய உணர்ச்சிகளை தூண்டி விடலாம், கோபப்படுத்தலாம். ஆனால் ரொம்ப மோசமானவையா, அது ஒரு தவறானவையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இடையில ஒரு பழைய கர்மம் முடிச்சு இருக்குது. அது அந்த குழந்தை அந்த கர்மம் முடிச்ச கேட்குது. சரி, எப்படி நம்ம இதுக்கு அப்போஸ் பண்ணுறோம், எதிர்வினையாற்றுறோம் தெரியுமா? நம்ம கோபம், தண்டனை அல்லது ஏதோ ஒரு குற்ற வினர்ச்சி மூலமாக எதிர்வினையாற்றுறோம் இல்லையா? அப்படி தானே? அப்போஸ் அப்படி தான் பண்ணுவோம். கோவப்படுவோம், கத்துவோம், அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்போம், அடிப்போம். ஆனால் அது உண்மையான எதிர்வினை கிடையாது. சில பேரண்ட்ஸ் விழிப்புணர்வோட பதில் சொல்லுவாங்க. ஏன்னா கர்மாவை ரொம்ப வருத்தப்பட்டோ இல்லை குற்ற உணர்ச்சியில கண்டிப்பாக மாற்ற முடியாது. மாறாக இப்படி பண்ணலாம். எப்படின்னா, நிகழ்காலத்தில் சரியான ஒரு செயலால் மட்டுமே கர்மாவை மாற்ற முடியும். எப்படின்னா, இதனோட அர்த்தம் எப்படின்னா, கடந்த காலம் வலியை கொண்டு வந்தாலும், பாஸ்ட் கர்மாஸ் ஒரு பெயினை கொடுத்தாலும், நிகழ்காலம் அது குணப்படுத்தலை கண்டிப்பாக கொண்டு வரும். ரொம்ப அழகான உயர்ந்த ஒரு ஆன்சரை அவங்களுக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது எதிர்மறையான கர்ம வடிவங்களை நீங்களே உடைக்க முடியும். அந்த எதிர்வினை ஆற்றுறதுக்கு பதிலாக, அதாவது கோவப்பட்டு அடித்து துன்புறுத்தி தண்டனை கொடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நில்லுங்க, யோசிங்க, நல்லா சுவாசிங்க. ரொம்ப புரிந்த ஒரு விழிப்புணர்வோட ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த இடத்துல சத்தம் போடாமல், கத்தாமல், கோவப்படாமல் அமைதியான வார்த்தைகளில் அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்களும் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். அவங்களையும் அமைதியாக இருக்க விடுங்க. ஏதாவது குழந்தைக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா தீர்ப்பு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, கம்பேஷன், இரக்கத்தை முயற்சி பண்ணி பாருங்களேன்.
இல்லைன்னா பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அன்பை முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பாஸ்ட் கர்மா உடைக்கிறதுக்கு. பொறுமை, மன்னிப்பு, அப்புறம் ஒரு கான்சியஸ்னஸ், இது கூட சேர்ந்த ஒரு அம்மா அப்பாவோட வளர்ப்பு ஒவ்வொரு செயலும் உங்களோட கர்மாவோட பகிரப்பட்ட ஸ்கிரிப்டாக கூட இருக்க முடியும். ஏன்னா இது ஒரு புதிய சக்தி உங்களுக்கு கொடுக்கும். இது 2 ஆன்மாக்களை கண்டிப்பாக உயர்த்துங்க. கர்மா கண்டிப்பாக நிலையானது அல்லங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இது பாஞ்சிட்ருக்கிற ஒரு நதி மாதிரி. நம்ம அன்புங்கிற படகு மூலமாக கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான நீரோட்டங்களை கூட ஈஸியாக நம்மளால் கடக்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையில ரொம்ப தீவிரமாக சில விஷயங்கள் நடந்து அதை நீங்கள் உணரப்பெல்லாம் இது ஒரு தண்டனையாக பார்க்காம குணமடைகிறதுக்காகவும் வளர்கிறதுக்காகவும் ஃபைனலாக ஒருத்தர் பழைய சங்கிலியிலிருந்து விடுவிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது அன்பால் மட்டுமே மாற்றப்படக்கூடிய கர்மாவோட ஒரு அமைதியான அதிசயமாக இருக்குது. சில சமயங்களில் நமக்கு பிறக்கிற குழந்தைங்க சிறப்பான தேவைகளை இல்லைன்னா நாள்பட்ட நோய்களை வச்சுருக்கோம், இல்லைன்னா மற்றவங்க கிட்டேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ரொம்ப ஆழ்ந்த உணர்திறனோட கூட நம்மக்கிட்ட பிறக்கலாம். ஒரு அம்மா அப்பாவாக இது நமக்கு ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு பெரிய சவாலாகவும் இல்லைன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாங்க. என் குழந்தைக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த நிலைமை ஒரு தண்டனையே கிடையாது. பெரும்பாலும் இந்த 2 ஆன்மாக்களும் பிறப்பதற்கு முன்பே தேர்ந்தெடுக்கும் உயர்ந்த கர்ம பாத்திரத்தோட அறிகுறி தாங்க இது. ஊனத்தோட, அதாவது டிசேபிளோட பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப கடினமான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் பெரும்பாலும் ரொம்ப சீக்கிரமாக ஆன்மீக பரிமாணத்தை தேடும் மேம்பட்ட ஆன்மாக்களாக இருக்க முடியுங்க. ஏன்னா அவங்க அந்த பாதையை ரொம்ப பலவீனத்தால் தேர்ந்தெடுக்கலைங்க, ரொம்ப தைரியத்தோட உள் வலிமையோட தேர்வு செய்கிறாங்க. அவங்கள பாதுகாத்து பராமரிக்கக்கூட அம்மா அப்பா கூட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மாக்கள்ங்க. இந்த புனித பயணத்தை ஒன்றாக நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க 2 பேர் தான். நீங்கள் ஒரு சுமையாக இல்லை, மாறு வேஷத்தில் ஒரு ஆசீர்வாதமாக உங்கள் இதயத்தை எழுப்ப ஒரு மாஸ்டரா ஆன்மாவாக நீங்கள் அந்த குழந்தைக்கு சேவை செஞ்சிட்ருப்பீங்க. இந்த சந்தர்ப்பங்களில் உங்கள் பங்கு ஒரு பராமரிப்பாளராக மட்டுமே இருக்கிறதில்ல, இந்த ஆன்மா பூமியில் அந்த ஆழமான நோக்கத்தை நிறைவேற்ற உதவும் ஒரு ஆன்மீக துணையாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக கனமாக உங்கள் மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கறதா கூட இருக்கலாங்க. ஆனாலும் அதெல்லாம் நிபந்தனை இல்லாத அன்பு, பொறுமை, பணிவு, அப்புறம் கருணைக்கான வாய்ப்புகளெல்லாம் நிரப்பப்படுது. அந்த குழந்தைங்க பெரும்பாலும் அமைதியான தூய்மையுடனும் அவங்களோட வயசுக்கு அப்பாற்பட்ட ஞானத்துடனும் வார்த்தைகளால் முடியாத வழிகளையெல்லாம் இதயங்களை தொடக்கூடிய இருப்பையும் பெற்றோர்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. இது நமக்கு ரொம்ப உண்மையிலேயே முக்கியமான விஷயத்தை நினைவூட்டிகிட்டே இருக்குது. அவங்களோட வாழ்க்கை அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சந்திக்கிற எல்லாத்துக்கும் ஒரு போதனையாக கூட மாறும். ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு குழந்தைய பெற்றிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட ஆன்மாவும் அவங்களோட ஆன்மாவும் ஒரு தெய்வீக காரணத்துக்காகத்தான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அந்த குழந்தை உங்களை தேர்ந்தெடுத்திருக்குது, நீங்கள் அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு அக்கறையான செயலும், ஒவ்வொரு கண்ணீரும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப்படும் போது ஒவ்வொரு புன்னகையும் கர்மாவை குணப்படுத்தக்கூடிய உங்களோட பயணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான பிரசாதத்தோட ஒரு பகுதியாக இருக்குது. சரி, இறுதி புரிதலுக்கு வரலாம். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையிலான இந்த கர்ம பிணைப்போட இறுதி நோக்கம்தான் என்ன? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம மனசு தொலைச்சிக்கிட்டு இருக்கும். வேஷம் போடுறது, கடமைகளை நிறைவேற்றுறது மற்றும் பழைய கடன்களை சமன் செய்வது மட்டும்தானா இதனோட நோக்கம்? இல்லைன்னா இந்த உறவுக்கு இன்னும் புனிதமான ஏதாவது ஒரு விஷயம் மறைஞ்சிட்டு இருக்குதா? உண்மை என்னன்னா, கர்மா முடிவு அல்ல, அது ஒரு விடுதலை. வாழ்க்கையோட நோக்கம் கர்மாங்கிற சுழற்சியில் சிக்கி போகிறது கிடையாது. மாறா அதை தாண்டி எழுந்து நிற்கிறது. அதை செய்யறதுக்கு
ரொம்ப சக்தி வாய்ந்த வழி ஒன்றே ஒன்று தான், அதுதான் அன்பு. பற்றி கொள்றதும் கட்டுப்படுத்துறதும் இல்லைன்னா பயப்படுற அன்பு கிடையாது. ரொம்ப தூய்மையான, தன்னலம் இல்லாத ஒரு சுதந்திரமான அன்பு தான் அதுக்கு வழியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளோட உடைமைகள் கிடையாது. மாறா அது நம்ம பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக ஆன்மாக்களாக நம்ம அவங்கள நேசிக்க தொடங்கும் போது, அன்பு செலுத்த தொடங்கும் போது கர்மாவை நம்ம கலைக்க தொடங்குறோம். ஒரு நிதர்சனமான உண்மை சொல்லட்டுங்களா? கடவுள் தான் உண்மையாலுமே அந்த குழந்தையோட அப்பா அம்மா. நீங்கள் ஒரு கார்டியன், அதாவது ஒரு பராமரிப்பாளர் மட்டும்தான். அதனால் கடவுள் உங்ககிட்ட கொடுத்த அந்த உன்னதமான ஆத்மாக்கு நீங்கள் பக்தியோட சேவை செய்யணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பற்று இல்லாமல் சேவை செய்யணும், பற்றின்மையுடன் சரணடையணும். இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த குழந்தைகிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும். கட்டாயப்படுத்தாமல் அவங்களை கைட் பண்ணணும். அதிகமாக பிடிச்சிக்காம அவங்கள நேசிக்கணும். உண்மையான அன்பு ஆன்மாவை உயர்த்தி அதை பறக்க அனுமதிக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த தன்னலமில்லாத சேவையிலிருந்து, வெளியிலிருந்து நீங்கள் எவ்வளவு அதிகமாக அந்த ஜீவனோட வாழ்ந்துட்டு வர்றீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர முடியும். பொதுவாக பழைய கர்ம உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தளர தொடங்கி சுதந்திரம், கருணை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக வழிவகை செஞ்சு கொடுக்குங்க. உங்களோட குழந்தை தன்னோட சொந்த பாதையில் செல்லக்கூடிய ஒரு ஆன்மா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி உணர்ந்து அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கூட ஒரு ஆன்மா தான் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்க முடியும், உணர முடியும், அதை கண்ணால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுத்தமான, தூய்மையான, அன்பான ஒளியில் நம்ம நடக்க கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் அப்பா அம்மாங்கிறது ஒரு கடமையாக இருக்காது, மாறாக அது ஒரு புனிதமான பயணமாக மாறும். அங்கே ரெண்டு ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் உயர்ந்த உண்மைக்கு விழித்தெழுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாலமாக அமையும். இந்த தெய்வீக பரிமாற்றத்தில் கர்மா இனி ஒரு சங்கிலியாக இருக்காது, மாறா அது ஒரு பாலமாக இருக்கும், ஒரு பாலமாக செயல்படும். நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம விடுதலை அடையிறதுக்கு, நம்ம சுதந்திர அடையிறதுக்கு. இது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கடவுள்கிட்ட நெருக்கமாக அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அன்புள்ள ஆத்மாவே, இதுவரை நீ என்னுடன் இருந்திருந்தால் என் முழு மனதுடன் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீ வெறும் வார்த்தைகளை கேட்கவில்லை, உன் இதயத்தை ஒரு ஆழமான உண்மைக்கு திறந்து விட்டாய். உன் குழந்தையுடனான உன் உறவின் பின்னால் உள்ள புனிதமான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான முதல் படியை நீ எடுத்துள்ளாய். உங்கள் குழந்தை உங்கள் குடும்பத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்லை, உங்கள் ஆன்மாங்கிற பயணத்தில் ஒரு பகுதிங்கிறத இப்போ நீங்கள் தீர்க்கமாக தெல்ல தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. அது மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும், சவாலை கொண்டு வரட்டும், சிரிப்பை கொண்டு வரட்டும், இல்லைன்னா கண்ணீரை கூட கொண்டு வரட்டும். ஆனால் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு கர்ம பந்தத்துக்கான காரணம் இருக்குதுங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து தான் இருந்தீங்க, இப்போ என்ன மறுபடியும் நடக்கிறீங்க, அவ்வளோதான். ஒன்றா வளர, ஒன்றா குணமடைய, ஒன்றா எழுந்து நிற்க, ஒன்றா விழிப்புணர்வடைய, ஒன்றா தெய்வீகத்தை நோக்கி போக, ஒன்றா கர்ம பந்தத்திலிருந்து விடுபட, விடுதலை அடைய, சரணாகதி அடைய. இதெல்லாம் இந்த பிறவியில் ஒரு வாய்ப்பு. குழந்தை வளர்க்குறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு எளிதான காரியம் இல்லை. ஆனால் கர்மா மற்றும் தெய்வீக அன்போட கண்களில் பார்க்கும்போது அது ஒரு மாற்றத்துக்கான சக்தி வாய்ந்த பாதையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போதனையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைய அன்போட மட்டும் இல்லாமல் விழிப்புணர்வோடும் பாருங்கள். எப்பவும் பார்க்குற பார்வை இல்லாமல் இந்த ஆன்மா எங்கூட ஏன் இருக்குது, இந்த ஆன்மா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் அசை போட்டு அதை ஒரு விழிப்புணர்வோட கூடிய பார்வையாக அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா எனக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்குது அப்படிங்கிறது கேளுங்க உங்களுக்குள்ளேயே. இல்லைன்னா நான் வளர்றதுக்கு இது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் எப்படி வளர முடியும். இந்த வழியில் நீங்கள் உங்கள் குழந்தைய மட்டும் வளர்க்கலை, நீங்கள் உங்களோட நனவையும் கனவையும் வளர்க்குறீங்க. இதுதான் எல்லாவற்றிலும் பண்ணும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுங்க.
நான் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும், உங்கள் ஆன்மா வலிமையாக இருக்கட்டும், உங்கள் அன்பு நிபந்தனையற்ற ஒரு தூய்மையான அன்பாக இருக்கட்டும். குருவே சரணம். வணக்கம்.